கிருஷ்ணர் துவாரகையில் இருந்தபோது உத்தவர் தர்க்க ரீதியான அறிவிலும் வேதாந்த ஞானத்திலும் சிறந்தவராக இருந்தார். ஆனால் பக்தி என்பது உணர்வு பூர்வமானது என்பதை அவருக்கு புரிய வைக்க கிருஷ்ணர் ஒரு நாடகமாடினார். கிருஷ்ணரின் பிரிவால் வாடும் கோபியர்களுக்கு ஆறுதல் கூறச் சென்ற உத்தவர் அங்குள்ள பெண்களின் கலப்படமில்லாத பித்தடித்தது போன்ற அன்பைக் கண்டு திகைத்து போனார். கிருஷ்ணா, நீ எங்கே இருக்கிறாய் என்று மரங்களிடமும் செடிகளிடமும் அழுது புலம்பும் கோபியர்களின் பக்தியை பார்த்தபோது தான் கற்ற வேதங்களும் சாஸ்திரங்களும் அந்த அன்பிற்கு முன்னால் வெறும் காகிதங்கள் என்பதை அவர் உணர்ந்தார். குறிப்பாக ஒரு கோபி ஒரு புல்லை காட்டி, இந்த கிருஷ்ணவர்ணத்து புல் கூட அவனை விடாமல் பிடித்து கொண்டிருக்கிறது, நான் தான் பாவி என்று உருகியதை கண்ட உத்தவர், இவர்கள் சாதாரண பெண்கள் அல்ல, மகா ஞானிகள் என்று அவர்களின் காலடியில் விழுந்து வணங்கினார். அந்த தருணத்தில்தான் உத்தவர், அடுத்த பிறவியில் இந்த பிருந்தாவனத்தில் ஒரு சிறு புல்லாக பிறக்க வேண்டும், அப்போதுதான் கிருஷ்ணனை தேடி வரும் கோபியர்களின் பாதத்தூசி என் தலைமேல் படும் என்று வேண்டிக் கொண்டார். ஒரு மகா அறிஞராக பிருந்தாவனம் சென்ற உத்தவர் அங்கிருந்து திரும்பும்போது ஒரு மகா பக்தனாக மாறி அன்பே சிவம், அன்பே கிருஷ்ணன் என்ற உண்மையை உலகுக்கு உணர்த்திய இந்த சம்பவம் அறிவை விட அன்பே பெரியது என்பதற்கான ஆகச் சான்றாகும்.